1.5 வருஷமாக இப்போ தொழில் சொந்தமாக நிறைய மனக்குழப்பமும் சட்ட ரீதியான இடைஞ்சல்களும் நடக்கும். அதில் ஜெயிச்சு உங்களை வாழ வச்சு தரணும். வேறு என்ன வேணும்? ஒரு பேரன் படிப்பான், படித்து வெளிநாடு சென்று பல கோடி செல்வங்களை பெற்று வருவான். இன்னொரு பிள்ளை உன் குடும்பத்தில் கலெக்டர் ஆகும். ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக. கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை கடன்கள் மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கர்மசாமிக்கு கும்பகோணம் எல்லை, கும்பகோணம் கும்பகோணம் வாமா, கும்பகோணம் எந்த இடமா? கும்பகோணத்தில் கால் வந்துட்டு கும்பகோணத்துக்கிட்ட திருவாலங்காடு குருஸ்தலமா? எதுக்கும் ஆமாங்கிறிய, குருஸ்தலம் இல்லையே. அப்படி சொல்லு. கோகிலாம்பிகை மணக்கோலநாதர் கோயில் அதானே? இன்னொரு தர கால் வந்துட்டு வா. நெஞ்சம் இருக்கு துணிவாக மணக்கோலநாதர் கோகிலாம்பியர் திருக்கோயில். கல்யாணம் ஆகாதவங்களாம் போய் மாலை தரிசித்து வருவாங்களே, எந்த கோயில் தானே? அவர் பேர் என்ன பெருமாள்? என்ன சுவாமி? உனக்கு அதிலே தெரியல. கல்யாண சுந்தரமூர்த்தி கோவில். அதுதான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மூஞ்சூர் வாகனம் வருது. அப்போ பிள்ளையார் இருக்காரா பக்கத்தில்? சரி. தனிமையாக வாழவா இணைந்து வாழவாங்கிற வேதனை உன் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு 1.5 வருஷமாக உன்னுடைய குடும்பத்தில் நிறைய மன வருத்தமும் பண நஷ்டமும் பிள்ளைகள் குழப்பமும் இருக்கும். இருக்கா? கால் வந்து சர்க்குருநாதா சாந்த சுரூபா. சர்க்குருநாதா என்று சொன்ன வார்த்தையை கேட்டு யாருன்னு கேட்கணுமா? கேட்போம். உங்கள் எல்லையில் ஜீவ சமாதி எது இருக்கா? அந்த சமாதியை நீங்கள் வணங்கியிருக்கீங்களா என்னைக்காவது? குருஸ்தலமா? சரி, என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. என்ன சொன்னேன் நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்? என்ன சொன்னேன்? தனிமையில் வாழவா இணைந்து வாழவா என்ற வேதனை உன் உள்ளத்தில் இருக்குன்னு சொன்னேன். இப்போ அவர் கூட சேர்ந்து வாழ போறியா? அவன் வேற பொண்டாட்டி கூட வாழ போகிறான். நீ தனிமையில் இருக்கக்கூடிய அவங்க கூட போய் சேர்ந்து வாழ போறியா? நான் தான் சொல்லணும் உங்களுக்கு. கண்ண முடிக்க. ஆனால் அவன் உன்னை விவாகரத்து பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். மகளே, உனக்கு உறுதுணையாக இருக்க வைக்கிறேன், கலங்காமல் வாழ வைக்கிறேன். நான் சொல்வதை தெரிந்து வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கும்பகோணமா? கால் வந்துட்டு வரலாம். நேரம் இது நேரம் இது உன் வீட்டுக்கு பைரவர் வரார. தீபம் போட்டிருக்கீங்களா பைரவருக்கு? அஷ்டமிக்கு போட சொன்னாங்களா? ஏன் அதை கைவிட்டீங்க? கால் வந்துட்டாங்க. வாகேஸ்வரியோ பரம்பொருளோ பார்க்கடலில் மேவும் சாரங்கனோ. என்னம்மா வேணும்? நீங்கள் எதுவும் நான் சொன்னால் நீங்கள் வருத்தப்பட்டுருக்கணும்னு தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். நல்லா புரிஞ்சுக்காங்க. உங்கள் பொண்ணு இருக்கிற இடம் திருப்தியான இடத்தில் இல்லை. மன வருத்தத்துக்குரிய குழப்பமும் வேதனையும் இருக்குது.
எதிர்பார்க்காமல் நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலைமைகள் கூட ஏற்படலாம். அதனால் அந்த நிலைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணித்தார். கால் வந்துட்டு எது பையன் கால் வந்துட்டு வா. நம்பர் யாய் சத்தம் சச்சல குச்சல 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 இருக்கிற பொன்பொருள் சொத்துக்களுக்கு ஆபத்தான நிலை எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் பிரவாகங்கள் கூடியாச்சு. அதனால் பிரிவு வராத அளவுக்கு நான் காப்பாற்றி தரேன். மனத்தை அடக்கி செம்மையாக இருக்கும். வெற்றி 3 முறை என்னைய பார்க்கலாம். கர்மசாமிக்கு அடுத்து பேச கர்மசாமிக்கு ராமநாட்டு பகுதி எது மாலுண்டியா நல்லா இருக்கு. திருமணம் பிள்ளையின் திருமணம் சம்பந்தமாக யாரும் கேள்வி கேட்டு வந்தீங்களா? வரலாம். யாருக்குடா திருமணம்? யார் கேட்க வந்திருக்கா? உங்களை வர சொல்லு. கால் வந்துட்டு வாங்க. யாருக்கு? மகளுக்கு. யாருக்கு கேட்டு பார்ப்போம். வீட்டுக்கு போகிற வழியில குளம் இருக்கும். குளத்து கரையை தாண்டி போனால் தான் வீடு வருதா? அந்த பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் தெரியுது. அது என்னது? பிள்ளையார் கோயில் ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க. ஏதோ அந்த தூரத்தில் எதுவும் சமாதிகளுக்கு மேலே ஏதோ லிங்கம் வச்சுருக்காங்களா? அதானே பார்த்தேன். கால் வந்துட்டேன். அம்மாவும் நீ அப்பாவும் நீ. உட்காரலாம். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 தலைமுறைகளுக்கு முன்னால் பரிதாபமாக இறந்து போன ஒரு உயிர் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆத்மா தெய்வமாக வருது. ஒரு முன்னோர்களுடைய ஆன்மா. புரியுதா? ஆனால் சாப நிவர்த்தின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. திருமண சம்பந்தமான கேள்விகளுக்கும் மன ஈடுபாடுகளுக்கும் 1.5 வருஷமாக தடைகளாக நடந்து கொண்டே இருக்கும். சொந்த பந்தங்களெல்லாம் வெறுப்புற்று நம்மளை ஏற்றுக்கொள்ளும் நிலைமைகளில் இல்லை. அதுக்கு காரணம் கிரகங்களும் விதியே காரணம். செய்வன இவனை கோளாறுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த திருமணத்தை ஐப்பசிக்கு பிறகு நடக்கக்கூடிய சக்தியை கொடுத்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? கால் ஒன்று வாப்பா. என்னடா தொழில் நடத்த போற தம்பி? ஆடு வைக்கலாம், கீடு வைக்கக்கூடாது. பசுமாடு 4 பிடிச்சிக்கா, ஆடுகளையும் பிடித்துக்கா. வெற்றி உண்டு, வளமாக பெருகும். கண்டமில்லாமல் காப்பாற்றி வெற்றியாகிட்டார். செல்வம் பெருகும்பா. ஒரு பத்திரம் சொந்தமான கேள்வியை அடுத்த முறை என்கிட்ட கேட்க வருவேன். அப்பொழுது நான் விளக்கம் சொல்லுவேன். சாப்பிட்டு போங்க, அரைவரையாக போயிடக்கூடாது. அடுத்து யார் திருமணம் தம்ப கேட்டு வந்தது? சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, அவன் தேவிக்கு உகந்தது நவராத்திரி. தவத்தின் நிலையே ஒரு சக்தி, சந்ததி காப்பது மறு சக்தி. உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன்.
சிவபெருமானுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் ரொம்ப பெருமைக்குரியதாக இருக்கு. எதுவும் லிங்கம் வச்சு கும்பிடுவீங்களா? கிரிவலம் போய் சிவபெருமானம் வந்திருக்கிறார். அதனால் சக்தியும் சிவனுமாக இணைந்திருக்கிற தோற்றத்தை வைத்து வீட்டில் வளர்பாடு செய்ய வேண்டும். அதில் உங்களுக்கு இழந்து போன செல்வங்களை எல்லாம் மீட்டுகிற சக்தியை நான் கொடுப்பேன். இப்போ ஒரு பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. சொந்தக்காரர்களால் கொஞ்சம் துரட்டி வைத்த சில பிரச்சனைகளும் அவதூறுகளும் உன் நெஞ்சை வாட்டி விட்டது. இதுக்கு கடவுள் தான் தீர்ப்பு கொடுக்கணும். கருப்புசாமி, உங்ககிட்டே பொறுப்பு ஒப்படைச்சிருந்தேன். விவரித்து பேசி நாங்கள் விளக்கம் கேட்க விரும்பலை என்பது உன் கருத்து. கால் ஆமாம். நாகப்புற்று உள்ள கோயில் எங்கே இருக்கு? எங்க நீங்கள் அதை செய்யலையே? ஏன்? சரி, அடுத்து இந்த நாகம்மன் கோயில் எதுவும் இல்லையோ? நீ செஞ்சுருக்கணும்ல. நீங்கள் வந்தோடனே அப்படி பின்னால் படம் எடுத்து வருதுல்ல, அப்படியே அப்படியே என்னைக்கு செய்வார்? வரக்கூடிய நவராத்திரியில் 6வது நாள் இரவில் அந்த பூஜை புரஸ்காரங்கள் நடக்கிறதுக்கு முன்னால் காலையில் 6வது நாள் காலை நவராத்திரி 1, 2, 3, 4, 5, 6 6வது அவதாரம் சக்தி எடுக்கிறார். அதில் அந்த காலை நேரத்தில் அந்த புத்து கோயிலுக்கு பால் பழம் எல்லாம் கொடுத்து பரிவட்டம் சாட்டி அர்ச்சனையை செய்வார். இந்த திருமணத்தில் தடையில்லாமல் வெற்றியும் நடக்கும், செல்வ சிறப்பும் பெறும். வேலையும் தாரேன், நிறைய சம்பளமும் தாரேன். சந்தோஷமாக இருக்கும். நமச்சிவாயம் என சொல்வோமே. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்றும் இல்லை. உபாயம் இதுவென்று உள்ளவாறு நினைப்பா, வெற்றி உண்டு. வாழ்க. கர்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னக்கா பொம்பளை பிள்ளை எங்கே இருக்கேன்? இங்கெல்லாம் எங்கே என்ன செய்யணும்? அவளுக்கு கால் வந்துட்டுவான் போல. சாதகம் எங்கே இருக்கு? போய் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னால் பிள்ளை மனசு அலப்பாஞ்சுன்னா என்ன செய்வேன்? பிள்ளையுடைய மனசு சரியில்லைன்னா என்ன செய்வேன்னு கேட்டேன். காலை வந்துட்டு வா வா. சுவாமியே மாலை போடுவாங்களா உங்கள் ஊரில்? சபரிமலைக்கு யாராவது போடுறாங்களா? சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு ஒரு நெய் அபிஷேகம் பண்ணணும். யாராவது பக்கத்து ஊரில் சபரிமலைக்கு மாலை போட்டாங்கன்னா ஒரு நெய் தேங்காய் கொடுத்து விட்டு, அது ஒரு பெரிய பாக்கியம். இப்போ பொம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உனக்கு ஜாதகத்தை பார்த்தேன், 6ஆம் இடத்தை பார்த்தேன். கடன், நோய், உறவினர்களிலே பகை, வீட்டுக்குள் குழப்பம், இவைகளெல்லாம் நடந்துக்கிட்டு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் இதெல்லாம் செய்வார். புரியுதா உனக்கு? ஆனால் பிள்ளையின் ஜாதகப்படி பெற்றோர்களுக்கு மனவேதனை, பிள்ளைக்கு வாழ்வுக்கு கேள்விக்குறி, இந்த குழப்பங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கடன்களையும் தீர்த்து தாரேன். அடுத்த ஆபத்தெல்லாம் ஆக்கி இந்த ஆண்டில் மனக்கோலத்தை உருவாக்கி வெற்றியாக்கித்தாரேன். ஜெயிச்சுவா மகளே, ஆனந்தமாய். கர்பசாமிக்கு என் பிள்ளைக்கு தொழில் சம்பந்தமான விஷயத்தில் உயர்வு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழிலே? சரி, அங்கே ரா மெட்டீரியல் சம்மந்தமான விஷயம்லாம் மாற்றமாயிடுது. அதனால் உன் பையனுக்கு அங்கே டியூட்டி போட்டு தரணுமாப்பா. கால் வந்துட்டு வா. எங்கே பார்ப்போம். இவன் கேரக்டரில் 3 பேர் இருக்காங்க சொன்னானா? 3 பேர் இருக்காங்க. இதில் 2வது இடத்துல இவனுக்கு கொஞ்சம் மதிப்பெண் இருக்குது. ஒரு ஆளுடைய ஹெல்ப்பும் இருக்குது உள்ளுக்கு.
சராண்ணா அவன் மண்டைக்குள்ள போய் நான் உட்காந்து போட்டு தந்துருந்தேன் டூட்டியை. கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு மகாசக்தி சுரூபாய நமோ நம, நாராயணாய நமோ நம. வரலாம்ப்பா. ஜெயிச்சுதான். அவளுக்கு வேலைக்கு 6 மாதம் ஆகும். பொறுமையாக இருங்க, பயப்படாம. ஜெயிச்சு தரேன், சந்தோஷமா இருக்கு. முதல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு குளிர் அடிக்குது. ஊட்டியிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? ஊட்டி எல்லையிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? ஊட்டி ஊட்டியா? உங்களுக்கு அங்கே டியூட்டியா? ஊட்டி தானா? ஊட்டியா? 1 2 3 4 5. ஊட்டிக்கு கீழேயா? ஊட்டிக்கு கீழேயா ஊட்டிக்கு மேலேயா? ஊட்டியே தான். சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு எந்த பக்கம்? காலம். அந்த பார்க்கு தெரியுது, ஒரு குளம் தெரியுது. இருக்கானுக்கு அப்பமா சில்ட்ரன்ஸ் பார்க்கில் எதுவும் குளம் இருக்கா சொல்லுவாங்க. இன்னொரு காலம் இருப்பாங்க. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. உன் பேரு என்ன வேணும்? பசங்களுக்கு வேலை வேணும், கோயிலுக்கு கட்டணும். என்ன கோயில்? அப்பனுக்கு குழந்தைங்களாம் அவர் நம்பி தான் இருக்கிறாங்க. கால் வந்துட்டுவாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கிலிருந்து சுமார் ஒரு 17 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு பள்ளத்தாக்கில் ஏற்கனவே என்னையை வச்சு கும்பிட்றாங்க. வெற்றிவேல் முருகருக்கு அந்த கோயிலை வளப்படுத்துறதுக்கு சில பேர்கள் உதவுறாங்க, சில பேர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அவங்க வா ஒரு பிள்ளையினுடைய மனதையும் ஆரோக்கியத்தையும் சரியாக்கி கடன் இல்லாமல் காப்பாற்றாங்க. இந்த செல்வம் பெருகும். நல்லா இருந்தாரு, சாப்பிட்டு போ, கிடைக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் தாயும் மகனும் காலம் வரலாம். இன்னொரு தரம் இப்போ என்ன தசை ஓடுது? என்ன லக்கணம்? 12ஆம் பாவாதிபதி குரு லக்கணத்துக்கு. இன்னொன்று 9க்கு அதிபதி பாக்கியாதிபதி. குருதசை எத்தனை வருஷம்? 8 வருஷம் பின்வாழ்வு வந்து குழப்பமாக இருக்கும், 8 வருஷம் சௌபாக்கியமாக இருக்கும். அதனால் குருதசை ஓடக்கூடிய நேரத்தில் தான் முகத்தை பற்றியும் கண்களை பற்றியும் முகத்தில் இருக்கக்கூடிய அடையாளம் நல்லா இருக்கா அப்படி காப்போம். ஒன்று குரு நல்லா இருக்கணும், இல்லைன்னா சுக்கிரன் நல்லா இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்தால் வசீகரமாக இருப்பான், குரு நல்லா இருந்தால் சின்சியராக இருப்பான். இவன் சின்சியராக இருப்பான். உண்மையா இல்லையா? சின்சியர் ஆஃப் கேரக்டர். இப்போ இந்த குருதசையில் சனி பகவானுடைய பாதகம் இருக்கிற காரணத்தால் தான் கண்களில் வந்து ஒரு சில மனக்குறை.
கண்ணுக்கு டாக்டரை பார்க்காம கருப்பசாமியை போய் பூசாரியை பார்க்குறாங்களே இந்த விஞ்ஞான உலகத்தில். மருத்துவர்களுக்கு எதிர்ப்பாக பூசாரியை போய் பார்க்குறாங்களேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? கழிந்த ஒரு 7 மாதங்களுக்கு முன்னால் மரபணுக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தை வளர்ச்சி அடையாமல் 4 வயசு வரை அப்படியே இருக்கு. அந்த குழந்தையை சீர் செய்ய வேண்டுமானால் 25 கோடி ரூபாய் வேண்டும் என்று சொல்லி மருத்துவ சிகிச்சைக்கு தேவைன்னு சொல்லி வந்துச்சு. அதை கவர்மெண்ட்டுக்கு எழுதி அந்த 25 கோடிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் எனக்கு கிடைத்த உத்தரவில் உன் மகன் 6 மாதத்துக்கு உட்பட மரபணுக்கள் சீராக வளர்ந்து அந்த நோய் இல்லாமல் போயிடுவோம்னு செய்திருக்குடா, குணமாயிரும், தைரியமாயிருன்னு சொல்லிவிட்டேன். இப்போ போன வாரம் போய் செக் பண்ணியிருக்காங்க, மரபணுக்கள் வளர்ச்சி ஆகிருது, அந்த நோயே அவனுக்கு இல்லைன்னு வந்துருச்சு. ஆனால் இது மருத்துவத்துக்கு எதிர்ப்பான செய்தியா? இல்லை. மருத்துவம் என்பது என்ன? உயிரை காப்பது. அது யார் காப்பாற்றினா என்ன? எனக்கு ஒரு ஞானத்தில் செய்தி கிடைத்தது, அதை நான் சொன்னேன், அவ்வளோதான் விஷயம். நல்லாயிருவாங்க. எந்த மருத்துவர்கிட்டையும் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்டு கிடையாது. மருத்துவம் பார்க்காதன்னு சொல்கிறது நியாயமும் கிடையாது. உண்மையா இல்லையா? ஆனால் ஒருவன் என்ன நிலை நடக்கும் என்ற எதிர்காலம் எனக்கு தெரிகிறது, அதை நான் சொல்லுவேன். இவ்வளவுதான் விஷயம். அதைத்தான் இப்போ இவனுக்கு சொல்ல போகிறேன். 96 நாட்களுக்கு பிறகு இவன் கண்ணில் பார்வை சக்தியும் நரம்பியலும் வளரும். மருத்துவ சிகிச்சை அப்பொழுது தேவையா இல்லையே என்பதை முடிவெடுத்து நீங்களே செயல்படுவீர்கள். ஆனால் அந்த கண்ணை பற்றிய செய்தி இனி இல்லை. அதிலிருந்து 9 மாதங்களுக்குள்ள வெளிநாடு சென்று பாக்கியம் அடையக்கூடிய நிலை வரும். வேணும் வேண்டாம்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். காரணம் சொல்லலாம். இந்தாப்பா, இப்போ இருக்க தொழிலையும் செம்மைப்படுத்தி தாரேன், வருமானத்தையும் வெற்றியாக்கி தாரேன், உன் வாழ்வு படிப்படியாக உயரும். இந்தா மகளே, உனக்கு வருமானம் கூடணும், அதுக்கு வெற்றியாக்கி தரேன். நிறைய ஜனவசியம் வேண்டாம், வயிறார சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு அதே கோபிச்செட்டிப்பாளையம், தாய், தகப்பன், மகள். செல்லலாம் ரெக்கார்டெலாம் பண்ணக்கூடாதே டாக்டர். நான் உத்தரவிட்டு இதுவரை 9 பேர்கள் IAS பாஸ் ஆகி கரெக்டாக இருக்காங்க. போஸ்டிங் மட்டும்தான் போடணும். 2 பேருக்கு போஸ்டிங் போட்டாச்சு. 7 பேருக்கு போஸ்டிங் போடணும். இந்தியா கவர்மெண்ட் தயாராகிக்கிட்டு இருக்கு. இப்போ 10ஆவதாக இவளுக்கு வாக்கு கொடுத்து இவளை IAS பாஸ் ஆக வச்சுப்பாங்க. அந்த வெற்றியான செய்தியுடன் பட்டத்தோடு என்னை பார்ப்பார். அந்த சக்தியும் அந்த யுக்தியும் இவளுக்கு உண்டு. காலம் சொல்லலாம். வேற என்னப்பா வேணும்? இந்த 1 வருஷமும் நம்ம பொறுமையாக இருந்து கல்யாணம் முடிக்கலாமா? என்னம்மா, இந்த ஓராண்டும் நிதானமாக உட்கார்ந்து மாப்பிள்ளையை தேடுவோம். அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பாஸாக்கி வெற்றியாக்கும். ஜெயிச்சுட்டாங்க. செம்மையாக இருக்கலாம். வீடு பணம் தந்துட்டேன், வாங்கிக்கலாம். வெற்றி. வாமா, இந்தா உன் உடம்புல இரும்பு சத்து கூட போகுது. வெற்றி அடைவாய், ஐஸ்வர்யத்தோடு இருப்பாய். கோபிச்செட்டிப்பாளையம் சாப்பிட்டு போங்க, அவசரமாக பேராய்ங்கோ. ஓகே. கல்லாய் வந்தவன் கடவுளம்மா,
கனியாய் கனிந்தவள் தேவியம்மா, புல்லாய் முளைத்தவள் காளியம்மா, அதில் பூவாய் மலர்ந்தவள் காளியம்மா. காளியம்மா எங்கே இருக்கா? பக்கத்தில் இருக்காங்க. அதுதான் நான் பாட்டு பண்ணேன்னே. கால் வந்துட்டு வாங்க. ஆண்டியின் கையில் திருவோடு தினம் அவனுக்கு வேலை தெருவோடு. சிவபெருமான் எங்க இருக்காரு? பக்கத்தில் இருக்கிறாரு. அதுதான். என்ன வேணும்? பையன் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணி எம்எஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 கோடிக்கு 3 கோடி கேட்குறாங்க. சீட்டை கொடுக்க மாட்டாங்க. 3 வருஷமா தவணைங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? சீட்டு வாங்கி கொடுக்கணும். எனக்கு கண்ணை முடித்தா வாங்கி தந்துடுறேன், எவ்வளோதானே. இந்தா மதியம் என்னை பார்த்து பாப்பா, சீட்டு ஓகே, நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு நாகப்பட்டினம் என்ன யார் இருக்கீங்களா? நாகப்பட்டினம் பகுதி, நாகப்பட்டினம். செந்தமிழே பழக்கம் 1 2 3 4 5 6. ஒரு சந்துக்குள்ளே போதுமா வீடு? ரோட்லேருந்து ஒரு சந்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு. அது என்ன கோயில்? பிள்ளையார் கோயிலா அம்மன் கோயிலா? கொச்சனி கொச்சனி கொச்சனிங்க. கால் வந்துட்டுவா. நாகப்பட்டினமா? கடல் சம்பந்தமான இடம். உட்காருப்பா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? எல்லாம் தோத்து போட்டு கிடக்குறேன். வெளிநாட்டுக்கு போனியா? வெளிநாடு போனேன். காசு வளர்ந்து வந்துட்டு பக்கத்துல வா. கண்ணை மூடி உட்காரு. கண்ணை மூடி உட்காருடா. கண்ணை மூடி உட்காரு. போட்டது மூளைக்கு மடி கண்ணம்மா. மலையில் ஏறி தேனை எடுக்கிறது பெருசு இல்லைடா. அந்த தேனை கொண்டு சேர்த்து வைக்கிற பானை ஓட்டப்பானையாக இருந்தால் சேருமா? சேராது. நீ வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணலாம், உன் குடும்பம் டேக் புக்குன்னு அடிச்சிடுங்க. கால் வந்துட்டு வா. இப்போ நம்ம ஜாக்பாட் அடிக்கணும்னு நினச்சி வந்திருக்கான். லாட்ரி சீட்டு அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நிறைந்த செல்வங்களை இழந்து வேதனைப்பட்டு, அதனால் அடுத்தும் உனக்கு ஒரு சான்ஸ் வெளிநாடு போகிறதுக்கு இருக்கு. வெற்றியாக்கி தாரேன். இப்போ உனக்கு கை நிறைய பணம் வேணும். அதுக்கு என்ன வேணும்? ஐயா தான் கொடுக்கணும். இந்தா. வேற என்ன நடந்தது அவங்க வீட்டில்? அதெல்லாம் சொல்ல வேண்டாம். தனியை பார்த்து சொல்லிக்க. எனக்கு ஒரு வழி காட்டுறேன் ஐயா. தனியை பார்த்து சொல்லிக்காடா. அங்கிட்ட வந்து தனியை பார்த்து சொல்லிக்க வேண்டாம். கர்மதாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. திருமறை காடு அது அருள்மறை வீடு. சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? அப்படியா? கடைசியில் சிவன் கோயில் இருக்குன்னு. அங்கேருந்து வேதாரண்யம் எத்தனை கிலோமீட்டருப்பா? 40 கிலோமீட்டர். வேதாரண்யம், திருமறை காடு என்னும் வேதாரண்யம். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு வருஷமா எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். இடிஞ்சு கிடக்கு. யாருக்கு என்னப்பா அவன் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கட்டடம் இடிஞ்சு கிடக்கிறது மாதிரி இருக்கு. அது என்னது? இல்லை, அது பூர்த்தி ஆயிடுச்சுங்களா? அரைகுறையாக கிடந்துச்சோ? முழுதா கொஞ்சம் கல்லுங்களுமா எல்லாம் போட்டிருப்பாங்க பொருளுக்கு. சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு. மணி எத்தனை? சரி, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக நீ பார்த்த தொழிலில் மனவேதனையும் கஷ்டமும் நடந்துருச்சு. சில பேர்களால் பொறாமையால் மந்திர தந்திர செய்வனை நடந்திருக்குங்கிற ஐயப்பாடுகள் தோன்றியது. நடந்தது உண்மை. அதில் உன்னுடைய மனைவியினுடைய கழுத்து, முதுகு, வயிறு, மார்பு சம்பந்தமான வலிகள் உனக்கு தோன்றியது. அறிகுறியாது தான். ஆனால் மருத்துவத்தை பார்த்தால், சோதனை செய்து பார்க்கும் பொழுது ஒரு குறையும் இல்லையே, இது எப்படி இருக்கும் என்ற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டது. மாந்திரிகம் நடந்தது உண்மை. அதனால் ஏற்பட்ட சோதனையும் உண்மை. இப்போ இந்த கடனை தீர்த்து தொழிலை வளப்படுத்தி இருந்தால் போதுங்களா? கால் ஒன்று போகலாம். ஒரு எங்கள் தாத்தா காலத்துலேருந்து குலதெய்வம் கோயில் கட்டாமல் கிடக்கு. சரி,
வேலவா, வெற்றிவேல் முருகா, இந்த கோயில் வளருமா? அப்படியா? கோயிலுக்குரிய இடத்துல குழப்பம் இருக்குன்னு சொல்லுது சாமி. அந்த இடம் யாருக்குள்ள இடம்?